ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுச்சரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தே சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நம்ம ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். திசந்து மே தேவ சதாத்வதீயாக தயா தரங்கா நுஜரா கட்டாட்சாக. அதாவது நம்ம ஹயக்ரீவரை வழிபட்டால் அவ்வளவு வரங்கள் கிடைக்கும் என்று சொன்னாரே, அதில் முக்கியமான ஒரு வரமாக அவர் சொல்றது வாக் சம்பத் என்னும் அந்த வரம். வாக் சம்பத் என்றாலே பேச்சு திறமை, பேச்சிற்குண்டான அந்த ஆற்றல், அந்த ஒரு சக்தி என்றே சொல்றான். இப்படி சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை ஒரு தரங்கா, தயா தரங்கா என்று சொல்றார். அவர் தயையால, அவரோட அந்த கருணையால ஒரு அருவி எப்படி போயிட்டே இருக்கோ அது போல அருவியை போலவே ஃப்ளோவாக அந்த வார்த்தைகள், அந்த சப்தங்கள், அந்த ஒரு பேச்சானது வருமா. இப்படி ஒரு அருவியாக அந்த பேச்சு வரும்போது அந்த ஒரு ஆற்றல் அவ்வளவு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஆற்றல் யாருக்கு வரும் என்றால், அந்த ஹயக்ரீவரை முழு மனதோட பரிபூர்ணமாக அவரோட நம்பிக்கை இருந்து அவரை முழு மனதோட வழிபடுறவா அவளுக்கு அந்த ஒரு ஆற்றல், பேச்சு திறமை கிடைக்குமா. இப்படி கிடைக்கும் இந்த வாக் சம்பத் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்ம ஹயக்ரீவரை பார்த்து நம்மளோட தேசிகன் இந்த இடத்துல சொல்றாராம், பிரார்த்தனை செய்யறாராம். இங்க அவர் ஏன் வாக் சம்பத்துக்காக கேட்கிறார் என்றால், வேதங்களுக்கும் அனைத்து தத்துவங்களும் புரிய வேண்டுமா நம்மளோட தேசிகனுக்கு. அதற்காக தான் உன்னோட திருவடிகளை பற்றி கொண்டால் வேதங்களுக்கும் அர்த்தங்கள் புரியும். உன்னோட திருக்கரங்களே அந்த வேதங்களை கொடுக்கறதுக்காக, அருளுவதற்காக தான் இருக்கு. அப்படி இருக்கும் உன்னோட திருமேனி, அப்படி இருக்கும் உன்னோட அழகான அந்த ஒரு சொரூபம், அதுவே நிலவை போல குளுமையான அந்த ஒரு ஞானத்தை, மனதுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய அந்த ஞானத்தை தராது என்று சொல்லிட்டு வந்தார் நம்மளோட தேசிகன். இப்ப இந்த ஞானத்தெல்லாம் வைத்து கொண்டாலும் இந்த ஞானத்தெல்லாம் வெளிக்காட்டணும் என்றால், அதை வெளியில எல்லாருக்குமே கத்துக் கொடுக்கணும் என்றால் அதற்காக ஒரு பேச்சு திறமை, பேச்சு ஆற்றல் வேணும் ஒன்றும். இந்த மாதிரி அவர் கேட்கறதுக்கான இன்னொரு விளக்கம் என்ன என்றால், நம்ம தேசிகன் நிறைய டிபேட்ஸ்ல போவாராம், நிறைய தர்க்கங்கள்ல போவாராம். இப்படி இவர் டிபேட்ஸ்ல போகும்போது இவருக்கு ஆப்பனன்ஸா நிறைய பேர் இருப்பாளாம். இவா கிட்டலாம் பேசிட்டு இவர் ராமானுஜரோட பின் அந்த ஒரு பரம்பரையில வந்தவர், ராமானுஜரோட குரு பரம்பரையில வந்தவர் தேசிகன். அதனால ராமானுஜரோட அனைத்து சித்தாந்தங்களையும் இந்த உலகுக்கு தெரியப்படுத்தணும். ராமானுஜர் என்னென்ன சொல்லியிருக்காரோ, பகவானை பத்தி, பெருமாளை பத்தி, இந்த பரபிரம்மத்தை பத்தி, இந்த உலகத்தை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரோ இது எல்லாமே மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த ராமானுஜரோட சித்தாந்தங்களை ஏத்துக்காதவா கூட வாதம் செய்வாராம், அந்த ஒரு டிபேட் செய்வாராம். இப்படி வாதம் செய்யும் போது அந்த ஒரு பேச்சானது அவருக்கு சரளமாக வந்தால் மட்டுமே அந்த வாதத்தில் அவரால் ஜெயிக்க முடியும், அந்த டிபேட்ல அவரால் ஜெயிக்க முடியும். பேச்சு திறமை இல்லாத யாருமே டிபேட்ல ஜெயிக்கவே முடியாது என்று சொல்றான். அந்த ஒரு டிபேட்ல ஜெயித்து என்னுடைய ஆச்சாரியனாக, மானசீக ஆச்சாரியனாக இருக்கும் ராமானுஜர சித்தாந்தத்தை நான் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாராம் ஹயக்ரீவர் கிட்ட. இப்படி சரளமாக பேச்சும் வர்றது, மனதுக்கு ஆனந்தமும் வர்றது, ஞானமும் வர்றது. அப்பேற்பட்ட ஹயக்ரீவரை நான் வழிபடுறேன், எனக்கு அந்த ஞானத்தை அருள வேண்டும், வாக்கு அந்த ஒரு பேச்சு சரளமாக ஒரு அருவியை போல வர வேண்டும் என்று சொல்லி, இந்த நான் இப்படி சரளமாக ஒரு அருவியை போல வரும் என்னோட பேச்சு, அதுலேருந்து நான் கம்போஸ் பண்ண போற, நான் உருவாக்க போற ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், இதெல்லாம் யாரு பாராயணம் செய்வாரோ அவளுக்கும் அந்த ஞானம் வரணும், அவளுக்கும் அந்த ஒரு சரளம் பேச்சு திறமை வரணும். இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறாளோ அவளுக்கும் சுவாமி தேசிகனுக்கு வந்தார் போலவே பேச்சு திறமை, அந்த ஒரு பேச்சு ஆற்றல் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பது தேசிகன் ஹயக்ரீவர் கிட்ட வைக்கிற அந்த பிரார்த்தனையாக இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம இன்றைய தினத்து நீதி கதைக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம அழுகாத பழம் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு மகன் ஒரு தந்தை 2 பேருமே ஒரு நாள் அவரோட ஆத்துல பூஜை செய்யறாளாம். இப்படி பகவானுக்கு பூஜை செஞ்ச உடனே அந்த பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யணும் என்பது வழக்கமாக இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சமர்ப்பிக்கணும், ஏதாவது உணவு விஷயத்த சமர்ப்பிக்கணும். இப்படி உணவுப் பொருட்கள் எதையாவது சமர்ப்பிக்கணும் என்று சொல்லும் போது பழங்கள் என்பது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. பழங்களை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யலாமா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் அந்த சமயத்தில் அந்த தந்தை மகன் 2 பேருமே இருக்கும் அந்த ஒரு வீட்டுல பழம் என்பது சுத்தமாக இல்லையாம், எந்த பழமே இல்லையாம்.
சரி நீ உடனே போயிட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு ₹1 2 பழம் வாங்கிட்டு வா என்று சொல்றாராம் இந்த ஒரு அப்பா, இந்த ஒரு தந்தை. இதை கேட்ட உடனே அந்த ஒரு பணத்தை, அந்த ஒரு காசை எடுத்துட்டு இந்த சிறுவனும், இந்த ஒரு குழந்தையும், இந்த ஒரு பையனும் ஓடி போறானாம் அந்த கடைக்கு. கடைக்கு போயிட்டு அந்த 2 பழங்களையும் வாங்கிட்டு திருப்பி வழியில வரும்போது அவன் ஒரு விஷயத்த பார்க்குறானாம். 2 பேர பார்க்குறானாம். இவன் பார்த்த விஷயம் என்ன? இந்த 2 பேர் யாரு? இவனை பார்த்த உடனே அந்த அந்த பையன், அந்த சிறுவன் அதே இடத்துல ஏன் நிற்கிறான்? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.